என்ன பாப்பா, அம்மா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா சித்தி. என்ன ஓட்டு போட்டு வந்தாச்சா? ஆமாம், ஓட்டு போட்டாச்சு. இவன் என்ன இப்படி படுத்து கிடக்கான்? நேற்று பஸ்ஸில் வந்தது அலுப்பாக இருக்கான். அதுவும் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து வேற அலைஞ்சிக்கிட்டு இருக்கானா, அதனால அலுப்பாக இருக்குன்னு படுத்துருக்கான். இந்நேரம் வித்யா சாப்பிட வந்திருப்பாளா? ஆமாம், அவள் எனக்கு இப்போ தானே ஃபோன் பண்ணா. அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளாம். இப்போ எல்லாத்தையும் பார்க்க வருவேனா. ஆனால் என்ன வந்து 10 நிமிஷம் தாக்கா இருக்க முடியும், வேலைக்கு போகணுன்னா. ஆமாம், 7 நாள் வேலை தான் பார்த்துக்கோ. போட்டும் சித்தி, வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறா? ஆமாம், வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறா? அவன் மாமியாரும் அவளும் சேர்ந்து காலையிலேயே சமைச்சிருவாங்க. மத்தியான சாப்பாடையும் சேர்த்தே முடிச்சு வச்சுட்டு தான் போவா. 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு தான். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. அவளுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது, அதனால போகிறா. நாளைக்கு பிள்ளைலாம் வந்துருச்சுன்னா போவா முடியும். அதனால் இப்போயே தேவையான அளவு சேர்த்து வச்சுக்கிட்டா தான் நல்லது. இங்கே பாரு, ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கெலாம் ஒவ்வொருத்தையா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது சரிதான். இருந்தாலும் இந்த வந்திருக்கீங்க, உங்கள் கூட கூட உட்காந்து பேச முடியல, அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன செய்ய, அப்புறம் வேலைக்குன்னு போகணுன்னா அந்த டயத்துக்கு போய் தான் ஆகணும். நம்ம இப்படி யாரையாவது வந்தாங்க போனாங்கன்னா லீவ் எடுக்க முடியுமா? அதுவும் ப்ரைவேட்டில். அது அப்படி தான் இருக்கும். அதான் சரி, படித்து ஏதாவது பரிச்சை எழுதுங்கன்னா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா அப்படிங்கிற அவ. இந்த பையனையும் சொன்னேன், கேட்கல. சரி உன் போக்கில் போ, என்னத்தையாவது பாருன்ட்டேன். அவன் படித்த படிப்புக்கு என்னத்தையோ பெங்களூரில் போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்யாணம் வேலை ரெண்டுமே விஸ்ட இருந்து தான் செய்யணும். எல்லாத்தையும் நம்ம கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்கல்ல, போகிறாங்க இல்லைங்கள சொல்கிறேன். ஆனால் வேலைக்கு போகிறது நல்லது தான். படித்த படிப்புக்கு என்னத்தையாவது ஒரு பிரயோஜனமாக வேலைக்குன்னு போகிறாங்கல்ல. அவ்வளோதான். இதில் வருத்தப்பட என்ன இருக்குது? என்ன இவனுக்கு 4 நாளாக லீவு? ஆமாம், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பணும்னா. ஏக்கா வாங்க, எப்போ வந்தீங்க? சரி, உனக்கு தெரியாதோ? ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே வந்தேன். ஏம்மா, என்ன இருந்தாலும் அதுக்காக நேரில் பார்த்தவங்கள கேட்க வேண்டாமா? ஒரு பேச்சுக்கு கேட்கறது தான். என்ன ஓட்டெல்லாம் போட்டாச்சா? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போட்டாச்சு. அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாப்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. சாப்பிட்டியாப்ல? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுக்கா. அதான் காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு தானே போவோம். வந்து சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. ஏ வித்யா, உங்கள் அம்மா இப்போ தான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோ. என்னம்மா எங்கள் ஆத்தாளுக்கு? இல்லடி, ஒரே வேலை வேலைன்னு இருக்கியான். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லையான். அவளுக்கு வேலை இல்லை. நானே வேலைக்கு ஆசைப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே வீட்டில் இருந்து என்னக்கா பண்ண போகிறோம்? காலையிலேயே வேலை முடிஞ்சிருது. இதுனா போயிட்டு சாயந்தரம் 7:30க்கு வந்து அதுக்கப்புறம் கூட மாட என்னத்தையாவது வேலையை செஞ்சுட்டு தூங்கி எழுந்திரிடலாம். இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ளே மூஞ்சி பார்த்துட்டு எத்தனை நாள் இருக்கிறது? எங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லை. ஏ சித்தி, ஏ சித்தி, சித்தி வந்திருக்கா, சித்தி வந்திருக்கா. என்ன தம்பியும் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்களா? ஆமாம். எடி, என்னது இது? சீனே மாறி போயிருக்கு. உள்ளூரில் தானே இருக்க? எங்கக்கா, உள்ளூரில் இருந்தாலும் அவளை எங்கே நான் தினசரி பார்ப்பேன்? நான் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வருவேன். அந்நேரம் அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா. அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம், இதுகளை எப்படி பார்க்குறேன்னா அது மாதிரி தான். இவளெல்லாம் ரொம்ப பார்க்கறது இல்லை. பாரா, அதான் சித்தி மேலே பாயாசம். ஏய், என்ன இருந்தாலும் வளர்த்துருக்கேம்மா. பாசம் இருக்கத்தானே செய்யும். இருக்கட்டும் இருக்கட்டும், யார் வேண்டாண்ணா? குட்டீஸ், அபி, நல்லா இருக்கியா தங்கம்? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்கள் வேலைக்கா போயிட்டு வரீங்க? ஆமாம், வேலைக்கு தான் போயிட்டு வரேன். ஆமாம், உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? இல்லை, ஸ்கூல் இருக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் உண்டு. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்களா? பண்ணுவாங்களே. சில சமயம் எங்கள்கிட்ட பேசுவாங்க, சில சமயம் அம்மாட்ட மட்டும் பேசுவாங்க. ஓ, உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசாமல் உங்கள் அம்மாட்ட மட்டும் பேசிட்டு வச்சிடுவாங்களோ? நான் கேட்கேன், என்ன அத்தான் பிள்ளைகிட்ட பேசாமல் அக்காட்ட மட்டும் பேசிட்டு வச்சிடுறீங்களா அப்படின்னு. என்ன? இல்லை சித்தி, எங்கள் அப்பா எங்ககிட்டையும் பேசுவாங்க. நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிருப்போம்ல, கீழே விளையாட போவோம். அப்பா அம்மாட்ட மட்டும் எங்கிட்ட கேட்டுட்டு பேசிட்டு வச்சிருவாங்க. இல்லாட்டி எங்கள் அப்பா எங்ககிட்டையும் பேசத்தான் செய்வாங்க. அம்மா, தங்க பிள்ளை அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுதே. ஏல ஜெய், என்னலா சித்திட்ட பேச மாட்டேங்க? சித்திய தெரியுதா இல்லையா? தெரியுமே. எங்க சொல்லு, யாரு பார்ப்போம்? வித்யா சித்தி. அப்பா தெரியுதே. சித்தி, உன்னை அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? உனக்கு என்னை நல்லாவே தெரியுமா? அப்போ என்கிட்ட பேசவே இல்லை நீ? எதுக்குலாம் அமைதியா இருக்க? அப்படிலாம் இல்லையே. உங்கள் வீடு எதிர்த்த வீடா சித்தி? ஏப்பா ஆரம்பிச்சிட்டாப்பா கொஸ்டின் கேட்க. ஆமாம், எங்கள் வீடு எதிர்த்த வீடு தான். சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தான். சரி, நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்ப்போம். தெரியலையே. தெரியலையா? சரி இரு, இந்த வரேன். என்ன? ஐஸ்கிரீம். இல்ல, சித்தியை பார்த்து சிரிக்கல, ஐஸ்கிரீமை பார்த்து சிரிக்க. என்ன? ஆமாம், ஐஸ்கிரீம் தானே பிடிக்குது.
அப்ப சித்தியை பிடிக்காதா? சித்தியும் பிடிக்கும். ஜெய் நீ சொல்லு. சித்தியும் பிடிக்கும், ஐஸ்கிரீமும் பிடிக்கும். சரியான அழுதாம்ட நீங்களாம் விளைச்சிக்கிருவீங்க. இந்தா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம். தேங்க்யூ. இந்தா ஸ்ரீ, இதை நீ வச்சுக்கோ. இன்னொன்று அப்படியே பாப்பாட்ட கொடு. ஆ சரி சித்தி. இந்தா அபி. தேங்க்யூக்கா. தேங்க்யூ சித்தி. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேனா? மாமாவுக்கு கொடுக்கல. டே இந்தா. இல்லை இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். இந்தாடா. எதுக்கு வேண்டாங்கிற? கீழே மாமா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டியா? இவன் ஒருத்தன். டேய், மாமா வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன், அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வாங்காமையா வருவேன். கீழேயே அக்காட்ட கொடுத்துட்டேன். மாமாக்கு, அக்காக்கு, அப்புறம் அரவிந்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்தா வாங்கிட்டு வந்தியா? ஆமாம், நான் சக்தி அக்காட்ட ஃபோன் பண்ணி யார் யார் இருக்கான்னு கேட்டுட்டு தானே வாங்கிட்டு வரேன். இந்த பிடி. யாருக்காவது இந்த ஃப்ளேவர் வேணுமா? என் கையில் இருக்கிறது இருக்கட்டும், நீ சாப்பிடு. அதான் எல்லாரும் கையில் வச்சிருக்கோம்ல. அரவிந்துக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்கிறியே, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, உருகிறதா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவன் வீட்டில் இருக்க மாட்டான்னு எனக்கு எப்படி தெரியும்? உருகுனா அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கிற வேண்டியதான். அதுவும் நல்லா தான் இருக்கும் தெரியுமா? அம்மா வச்சுக்கிட்டே இருக்காத, சாப்பிடுமா. வேண்டான்னு சொன்னால் கேட்காதுங்களா? ஆமாம், எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்பாங்க. சாப்பிடுங்க, உரிகிற போது. ஆச்சி நல்லா இருக்கா? ஏண்டா, ஆச்சி நல்லா இருக்குன்னா நீ கொடுக்க போறியா? ஏ, ஆச்சிட்ட அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கா, அவன் வேற ஃப்ளேவர் கையில் வச்சிருக்கான்ல, அதனால கேட்கான். என்னடா தம்பி? அப்படியா ஜெய்? அப்படி கேட்டியா இல்லை அதையும் வாங்கி சாப்பிட்றதுக்காக கேட்டியா? தம்பி வேணுமாடா? வேணுமாடா? இந்தா. ஆச்சிக்கெல்லாம் ரொம்ப இதிலெல்லாம் பிடிக்காதுடா. ஆச்சி ரொம்ப சாப்பிட மாட்டேன். போதும் போதும், ஒன்று சாப்பிட்றதே போதும். இன்னொன்று ஒன்றுட்டு வாங்கினேன், அவ்வளோதான் உனைய. ஆமாம், பிள்ளைய வந்த இடத்துல திட்டிக்கிட்டே இருக்க. சாப்பிடு தம்பி, உருகிரும். சரிக்கா, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேனக்கா. குட்டீஸ் பாய், சித்தி போயிட்டு வரேன். அபி, அபிச்செல்லம் பாய். ஜெய்குட்டி பாய்டா. சித்திட்ட ஃபோன் பேசணும் சரியா? ஆ பேசுகிறேன். சரி ஸ்ரீ பாய்ண்ணே. ஆ பாய் சித்தி. பாய்டி தங்கம். முனாக்கா போயிட்டு வரேன், பெரியம்மாவை கேட்டதா சொல்லுனாக்கா. நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்கோ. நீ கிளம்பு பாப்பா, நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு அக்கா அவியல்லாம் வச்சுருக்கா. ஆமாம் பாப்பா சாப்பிட்டோம். அக்கா வைக்கிற அவியல்லாம் ரொம்ப பிடிக்கும்லக்கா. ஆமாம், எனக்கு அவியல்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மாலா அக்கா வைக்கிற அவியல். மாமாவை பார்த்தீங்களா? ஆமாம், என்னன்னு தெரியல, டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க போல். ஆமாக்கா, அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த விழுந்தாங்கல்ல, அதுலேருந்து உடம்புக்கே முடியலை பார்த்துக்கோ. ஆமாம் அக்கா சொன்னான். அதான் அவங்க வேற தூங்கிட்டு இருந்தாங்களா, அந்த பிள்ளைகளும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. அதான் மாடிக்கு வந்துட்டோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு. பாத்தியாக்கா, அக்கா எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கா மாடியை. ஆமாண்ணே, முந்தி இங்கே வந்து இப்படிலாம் ஃப்ரீயாகவே உட்கார முடியாது, ஒரே ஜாமானாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களே. ஆமாம் ஆமாம், முந்தினா இங்கே வரவே முடியாது. இப்போ பார்த்தியா, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம யாரும் வந்தால் கூட இங்கே உட்காந்து அழகாக நல்லா படுத்துக்கிட்டே பேசலாம். வாங்க அண்ணக்கா. நான் இப்போ நிறையா நாள் லீவ் போட்டேன். கணபதி கல்யாணம், அப்புறம் என் நாத்தனாருக்கு குழந்தை பிறந்தது, அப்படி இப்படின்னு ரொம்ப நாள் லீவ் போட்டேன்னா, அதனால தான் இன்றைக்கி லீவ் கேட்க முடியல. இல்லாட்டி நீங்கள் வர்றதுனால நான் கண்டிப்பாக லீவ் தான் கேட்டிருப்பேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை பாப்பா. அதனால் அடுத்து நீங்கள் வரும்போது ஜாலியாக பேசாமல் இங்கே வந்துடுவோனக்கா. இங்கேனா ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நான் ஒரு 2 கூட்டு வருவேன், இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்கும். இதுக்கு போதாத டிஸ்டர்பன்ஸ்க்கு உனக்கு பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நீ ஏன் சொல்ல மாட்டேன்? அவள் இருந்து பார்க்குறவளுக்கு தான் தெரியும். 3மே தங்க பிள்ளைகளாச்சே, அதுக்கெல்லாம் ஒரு தொந்தரவும் பண்ணாது. சரி சரிக்கா, பஸ் ஏறிட்டு உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? உங்கள் முதலாளி இருப்பாரும்ப, இருந்தால் என்ன, லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேச வேண்டியதுதான். சரி, அப்போ நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு பேசுகிறேன்னா. கிளம்பிட்டீங்களா? இப்போ மணி என்ன 2:30 ஆகுதா? ஒரு 3:30 அந்த மாதிரி கிளம்பிட வேண்டியதான். ஆமாக்கா, அப்போ தான் கொஞ்சம் உட்காரவாது இடம் கிடைக்கும். சாயந்தரம் ஆக ஆக கூட்டமாக வரும் பார்த்துக்கோ. அதனால் கிளம்புறது கொஞ்சம் சீக்கிரமே கிளம்புங்க. ஆ ஆமாம் பாப்பா, அப்போ தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரிக்கா, அப்போ ஃபோனில் பேசுகிறேன் சரியா? ஆ சரிம்மா. பாய் பாய், எல்லாத்துக்கும் பாய். பாய் பாய். வித்யா, ஓ நாத்தனாருக்கு குழந்தை பிறந்திருக்கேன், நாங்கள் எதுவும் வந்து பார்க்க வரலுமா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதுக்கு புது பழக்கம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா. ஆ சரிம்மா. மாமாவுக்கு இப்போ முந்தி மாதிரி இது பண்ண முடியலன்னு நாங்கள் வந்ததுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாக்கா, ஆமாம்.
ரொம்ப நேரம் இப்பெல்லாம் தொடர்ந்து உட்கார்ந்துருக்க முடியல. கஷ்டம்தான். ஆமாண்ணே, வண்டியில இருந்துலக்கா விழுந்திருக்காங்க. நல்ல வேலை அவங்க பிழைச்சதே மறுபழப்பு. அதுவும் சரிதான். என்ன இந்த சிரிப்பிள்ளைய பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்கு. ம், சரி கொழுந்தே உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுன்னு. சரிக்கா, அவங்களும் கேட்டாங்க. சத்யாக்காலாம் வர்றாங்களா என்னன்னு. உன் வீட்டுக்காருக்குன்னு அக்காவா? மதினி மதினின்னு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாச்சு. ஆமாம், அவங்களும் சொன்னாங்க எனக்கு வரவே மாட்டேங்குது, நான் என்னதான் பண்ணேன்னாங்க. சரி வீடு வர மாட்டேங்குதுன்னா அப்போ எப்படி வாயில் வரதா அப்படி கூப்பிட வேண்டியதான். எப்போ வரீங்க ஊருக்கு? வரணுங்க்கா, வர்றோம். சரி அத்தா இருக்கிறப்ப வாங்கண்ணே, ஒரு விருந்து கொடுத்துருவோம். ஐயா விருந்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா, வர்றோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு பெரியம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் என்ன வர முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்துடுவோம். ம், சரிம்மா வா அண்ணே. சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். நீ பஸ் ஏறி உட்காந்துட்டு எனக்கு கால் பண்ணுன்னு. ம், சரிம்மா. வேற எங்கேயாவது போகணுமா இல்லை அப்படியே ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதானா? எங்கே போக, இன்னைக்கு பெரும்பாலும் கடைகள்லாம் அடைச்சி தான் இருக்கும். அதனால் வேற எங்கேயும் போகல. முதல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு லக்கேஜையும் தூக்கிட்டு போகிறதுலாம் எனக்கு கஷ்டம். அதனால் அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். அதுவும் சரிதான். இப்போ நீ தனியாக வந்தால் எப்படினாலும் போயிடலாம். பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு போகணும்ல. ஆமாம், அதனால தான் ஒன்றும் வாங்குற பிளான்லேயே நான் வரல. அதான் நீ எப்பயும் வந்தால் காய் வாங்கிட்டு போவேல்ல, இங்கே உள்ள காய். அதான் கேட்டேன். ஆசையாக தான் இருக்கு, கத்திரிக்காயாவது வாங்கிட்டு போகலான்னு. ஆனால் என்ன தூக்கி சமக்கணுமே. ரொம்ப லக்கேஜ் ஏற்றாத, அதை மட்டும் வேணால் வாங்கிட்டு போ. பாப்பம்மாப்பா, என்ன மூடு வருதோ அதுதான். சரிம்மா, உனக்கு லேட் ஆகிற போது கிளம்பு. ஆமாக்கா, சரி போயிட்டு வரேன்னா. சரி வித்யா. மணி இந்தான்னு 2:30 ஆயிடுச்சு. இன்னும் மாமாவை பார்க்கல. கீழே போய் மாமா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே 3:30 போல் ஆட்டோவை பிடிச்சி கிளம்பிட வேண்டியதான். சரி அம்மனா, மாமாவை இன்னும் பார்க்கல. எப்படியும் மாமா இந்நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட எந்திச்சு உட்காந்து முடிச்சிருப்பாங்க. வா கீழே போய் அப்படியே அவங்களையும் பார்த்து அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு 3:30க்கெல்லாம் கிளம்புவோம். சரியா? ம், சரி. ஸ்ரீ, அபி, ஜெய், இந்த ஜாமான்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு கீழே போங்க. ஆமாம், நானும் இந்த கடலை அவிச்சு கொண்டு வந்திருக்கேன். அதை போய் சாப்பிடுங்க பிள்ளைகளா. ம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போங்க. ஆச்சி கடலை கொண்டு வந்திருக்கானா, அதை சாப்பிடுங்க. கீழே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சீக்கிரம் ஊரை பார்த்து கிளம்புவோம். சித்தி லீவுக்கு வருவீங்களா? ம், வருவோம் பாப்பா. சரி கீழே போங்க, நாங்கள் வர்றோம். சரி சித்தி. சரி அப்போ நம்மளும் போமா? மாமாவே இந்த வந்துட்டாங்க. என்னது மாமா வராங்களா? மாமா வாங்க. நீங்கள் ஏன் மேலே வந்தீங்க? நாங்களே இப்போ உங்களை பார்க்க தான் கீழே வரப்போனோம். இருக்கட்டும்மா. சரி தூங்கி எந்திரிச்சேன். வித்யா ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாலாம்ல, அதை கொடுத்தா சாப்பிட்டேன். நீங்கள்லாம் மேலே இருக்கிறதா சொன்னா, அதான் மெதுவாக ஏறி வந்தேன். நல்லா இருக்கீங்களா மாமா? ம், நல்லா இருக்கேன் யமுனா. நீ நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்காளா? அம்மாவை தான் பார்க்க வரணும்னு நினைக்கும். ஆனால் என்ன, பஸ்ஸில் ரொம்ப நேரம் உட்காந்து வர முடியாது பார்த்துக்கோ. கால்லாம் வீங்கிருது பாப்பா. அம்மா நல்லா இருக்கா மாமா. உங்களுக்கு உடம்புக்கு முடியாட்டி அலையாதீங்க. வரணும், நானும் அவளை பார்க்க வரணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கே முடியலம்மா. தெரியும்ல மாமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எப்போ முடியுதோ அப்போ வாங்க. ஆமாம், இருங்க, சேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை வேண்டாம், நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்தில் இறங்க தான் போகிறேன். இப்போ எதுக்கு மாமா வேஸ்ட்டாக ஏறி வந்தீங்க? சரி உங்களை பார்ப்போம் தான் வந்தேன். ஆனால் என்ன, ஏறி வந்ததே மூச்சு வாங்குது பார்த்துக்கோ. அதனால் அப்படியே மெதுவாக இறங்கி போய் தைலங்கீழ எதையாவது தேய்ச்சி விட சொல்லிட்டு கொஞ்சம் படுக்கணும். என்னன்னு தெரில, இப்போ ஒரு 2 நாளாக தான் ரொம்ப முடியாமல் இருக்கு. அப்படியா? அப்போ ரெஸ்ட் எடுங்க. இப்போ நாங்களே கீழே தான் இறங்கி வந்திருப்போமே. நல்லாதான் கீழே மேலெல்லாம் இறங்கி போயிட்டு தான் வருவேன். என்னன்னு தெரில, இப்போ ஒரு 2 நாளாக முடியல பார்த்துக்கோ. சரி அதான் ஏறுவோமேன்னு ஏறி வந்தேன். ஆனால் என்ன, சேரில் கூட உட்கார முடியாது. போய் அவளை தைலத்தை தடை விட சொல்லி படுக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு 4 நாள் லீவை போட்டு பேசாமல் நீ இருந்துட்டு போக வேண்டியதானே? ஐயோ மாமா, ஸ்கூல் இருக்கிறதே 4 நாள் தான். இன்னும் அதையும் லீவ் போட்டு என்ன பண்ண? மே மாதம் ஃபுல்லாக லீவு தானே. தான் சொல்கிறேன், இன்னும் 4 நாள் தானே ஸ்கூலு, அதான் வந்துட்டே இல்லை. அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே? இருக்கட்டும் மாமா, மே மாதம் எப்படியும் வர வேண்டியது இருக்குல்ல. கல்யாண வீடெல்லாம் இருக்குல்ல, அப்போ வர்றோம். சரிம்மா, அப்போ உன் தோதுபடி பார்த்துக்கோ. சரி மாமா. யமுனா, நான் கீழே போகிறேன், வாங்க என்ன? சரி மாமா. என்னடா மாமா வரல அப்படிலாம் எதுவும் நினைக்காதண்ண பாப்பா, கொஞ்சம் முடியலை. ஐயா மாமா தெரியும், உங்களுக்கு தான் வண்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே. நான் தான் உங்களை பார்க்க வரவே இல்லை. அதான் நான் ஒன்றும் நினைக்கல பாப்பா, அம்மாவை பார்க்கவும் ஆள் வேணும். சரி நீங்களும் கஷ்டம் தானே படுறீங்க, நான் ஒன்றும் நினைக்கல. சரி நான் முடியறப்ப வர்றேன் என்ன? சரி மாமா.
அப்படியே கீழே மெதுவா இறங்குறேன். நீங்க வாங்க சரியா? ஆ சரி மாமா. நீங்கள் அப்படியே போய் படுத்துருவீங்கல்ல, நாங்கள் அப்படியே கிளம்புறோம் மாமா. வாங்க வாங்க, அப்படி உடனே எல்லாம் தூங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் படுக்கணும்னு தோணுது அவ்வளவுதான். தூக்கம்லாம் வராது. சரி மாமா.